கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இறுதி போட்டிக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுவோமா? ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அந்த ப்ரெடிக்ஷன்ங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிரிக்கெட்டை வச்சு யாரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ என்ன மாதிரி பண்ணா ஈஸியா ஜெயிக்கலாம், எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற சின்ன ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பொதுவா நியூசிலாண்டை நம்ம ஜெயிக்கணும்னா இந்தியன் டீம் என்ன பண்ணணும், இந்தியன் டீம் ஜெயிக்கணும்னா நியூசிலாந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பெஸ்ட் சைடான்னு கேட்டா அவங்களுடைய டவுன் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வீக்குங்க. ஸோ நம்மளுடைய டவுன் ஆர்டர் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்திக் பாண்டியா, ஒரு KL ராகுல், ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, ஒரு அக்ஷர் பட்டேல்னு சொல்லிட்டு 2 ஆல்ரவுண்டர்ஸ், 3 ஆல்ரவுண்டர்ஸ், ஹார்திக் பாண்டியாவோட சேர்ந்து 3 ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பியூர் எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன் இருக்காரு. ஸோ KL ராகுல் பொறுத்த வரைக்கும் செம்ம டச்சில் இருக்காரு. ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷ் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. ஸோ அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஸ்டைல். ஸோ டாப் 4 விக்கெட் உடனடியா 10 ஓவர்ல விழுந்தாலுமே ஒரு டீமை கேரி பண்ணி கொண்டு போற அளவுக்கான ஸ்ட்ரென்த் இந்தியன் டீம் கிட்ட இருக்கு. ஆனா அந்த பக்கம் அப்படியே ஒரு உல்டாவான ஒரு விஷயம்ங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுடைய டவுன் ஆர்டர் அவ்வளோ பெரிய சூப்பரான டவுன் ஆர்டர் கிடையாது. பினிஷிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வீக். ஃபர்ஸ்ட் ஜிமி நீசம் அவங்களாம் இருக்கும்போது ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் 30 பாலுக்கு 60 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் இருந்தது. இப்போ அவரெல்லாம் இல்லாதனால ஸோ பிரேஸ்வெல் சொதப்பறாரு. மிச்சல் சானரை பொறுத்த வரைக்கும் அவரால் பவுலிங்ல 100% கொடுக்க முடியும். பேட்டிங்ல குறைஞ்சபட்சம் ஒரு 20 பால் பிடிச்சி 30 ரன், இல்லைன்னா ஒரு 40 பால் பிடிச்சி 50 ரன், அந்த மாதிரி தட்டி தட்டி ஆடக்கூடிய ஒரு ஆளா தான் நம்ம பார்க்குறோம். எஸ் அப்கோர்ஸ் சிக்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் அவர் ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. கிளென் பிலிப்ஸ் ஒருத்தர் தான், அவரும் காட்டுத்தனமா சுத்தராருங்க. ஸோ அவ்வளோ பெரிய கிளீன் ஸ்ட்ரைக் கிடையாது. அதனால அவங்களுடைய டவுன் ஆர்டர் அவ்வளோ பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். ஸோ இப்போ பிளான் என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் ஆர்டரை தூக்கிட்டா நியூசிலாந்து ரொம்ப ரொம்ப சுலபம். அது நீங்க சேஸா இருக்கட்டும். இப்போ ஒரு இந்தியா வந்துட்டு ஒரு 250 300 ரன் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பிச்சில் 250 வந்தாலே பெரிய விஷயங்க இந்தியா ஆடக்கூடிய பிச்சில். அதுலேயும் 300 போட்டாங்கன்னா சரியான ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நீங்க ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன் 2 பேர் தூக்கிட்டீங்கனாலே பிரஷர் விலகும். ஏன்னா அந்த பக்கம் வில்லியன் ஃபார்ம்ல கிடையாது. இவங்க 2 பேர் தான் ஸ்பின்னர்ஸை சூப்பரா ஆடுவாங்க. இவங்களை தூக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் டேரியல் மிச்சலோ டாம் லேத்தமோ 2 பேரும் சேர்ந்து மேட்சை பினிஷ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம். என்னதான் உங்களுக்குள்ள 100 ரன் பார்ட்னர்ஷிப்பே வந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் உங்க போய் பினிஷ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம் தான். ஸோ அதனால நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி, ஒரு 30 ஓவர் 40 ஓவர்லயே மேட்சை முடிக்கணும் அப்படின்னா வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, ஸோ 2 பேரையுமே தூக்கணும். அப்படி தூக்கிட்டா உங்க மேல கம்ப்ளீட் ப்ரெஷர், ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களை மிகப்பெரிய டோட்டல் போடுறதுல இருந்து தடுக்க முடியும். ஸோ இதுதான் இந்தியாவுடைய கிளியர் கட் பிளான். வில்லியம்சனுக்கு ஒரு பிளான் கொண்டு வருவாங்க. அட் த சேம் டைம் ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு பிளான் கொண்டு வருவாங்க. வில்லியம்சனுக்கு நிறைய மைனஸ் இருக்குங்க. ஆனா ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னாலே என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அவுட் சைட் ஆஃப் விராட் கோலிக்கு என்ன ஒரு வீக்னஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட அப்படித்தான் அவுட் ஆனாரு. ஸோ இப்போ அந்த ஷாட்டை கூட கண்ட்ரோல் பண்ணி ஆடுறாரு. ஸோ அதனால அவருடைய விக்கெட்டை எப்படியாச்சும் ஸ்பின்னர்ஸ் ரொட்டேட் பண்ணியோ ஃபாஸ்ட் பால்ஸ் போட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிங்கிள்ஸ் கொடுக்கக்கூடாது. சிங்கிள்ஸ் அவங்க ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஸோ பவுலர்ஸ் டயர்ட் ஆயிடுவாங்க. அட் த சேம் டைம் ஈஸியாக அவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சிங்கிள்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஃபீல்டர்ஸ் ரொம்ப க்ளோஸில் வச்சு கொடுக்காம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் விழுகும். பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கேட்ச் கொடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். சரி, ஓகே, நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போமா? ஸோ இந்தியன் ஃபேன்ஸுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த மாதிரியும் ஒரு விஷயம் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பிளான் தான். என்ன அப்படின்னா அவங்களுடைய டாப் 4 டாப் 5 குயிக்காக தூக்கணும். அதுல முக்கியமா விராட் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப முக்கியங்க. என்னதான் ரோஹித் சர்மா கில்ல நீங்க சொன்னாலுமே ஸோ ரோஹித் சர்மா கில் எப்படியோ பவர் பிளேக்குள்ள ஒரு 20 ஓவருக்குள்ள அவங்க தூக்கிடுவாங்க. ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலரோ எப்படியோ வச்சு தூக்கிடுவாங்க. அவங்க மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. மேட்சை யாரு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக போறா அப்படின்னா விராட் கோலியும் ஸ்ரேயாஸ் ஐயரும் தான். டேஞ்சர் பார்ட்னர்ஷிப். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட் மட்டும் கிடையாது, வேர்ல்ட் கப்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே எப்படி ஒரு கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திராவோ அந்த மாதிரி சிங்கிள்ஸே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டூஸ் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை தடுக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில நீங்க கண்டிப்பா இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டங்க. இவங்க 2 பேரும் நீங்க தூக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியா கண்டிப்பா நியூசிலாந்தால அதை பண்ண முடியும். ஏன்னா மிடில் இருக்கக்கூடிய KL ராகுலும் ஹர்திக் பாண்டியாவும், KL ராகுல் சூப்பரா ஆடுவாரு. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. ஒரு 30 பாலுக்கு வந்துட்டு ஒரு 60 ரன் வேணுமா, அந்த இடத்துல ஒரு 5 சிக்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயரும் விராட்டையும் தூக்குனாலே உங்களுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாகும். நியூசிலாந்துக்கு அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஆஸ்ட்ராலஜியில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி சொல்றாங்களா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்தியன் டீமோட ஸ்குவாடை பார்த்து சொல்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தத்தில் எது நடந்தாலும் இந்தியாவுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வேண்ட போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பா, என்ன மாதிரியான பிளான் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.